ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேன்பாக்கன்ற வில்லேஜ். இந்த சைட்டை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லென்டில் மட்டும் லே பண்ணி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லென்டில் ஜல்லி போடுறதுக்காக பலகை அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பலகை அடித்து லென்டில் ஜல்லி போட்டுட்டு கூப்பிட்டாங்கன்னா அடுத்தது வந்து நம்ம லென்டிலுக்கு மேலே லே பண்ண போகிறோம். இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. அதை நம்ம ரூப் மட்டும் லே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க, என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. அது மாதிரி நீங்கள் பிரிக்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் லே பண்ணி முடித்ததுக்கப்புறம் வாழை பார்த்தீங்கன்னாவே தெரியும். எட்ஜஸ் உடஞ்சிருந்துன்னா, அதிகமாக எட்ஜஸ் உடஞ்சிருந்துன்னா உங்களுக்கு அங்கங்கே டேமேஜாக தெரியும். நம்ம கல்லில் அது மாதிரி இருக்காது, நீங்கள் கல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கஸ்டமர் லென்டில் ஜல்லி போட்டுட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம லே பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே இருக்கிற கண்டிஷனில் நம்ம மேலே வந்து ஒரு 5 லைட்டு மட்டும் போட போகிறோம். இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஹால். இது பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 26 அது மாதிரி வரும், ஒரே நீட்டு. இது வெளியில் ஒரு போர்ட்டிக்கோ. அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 14 ஒரு பெட்ரூமு. அவ்வளோதாங்க. மேலே தான் நம்ம பார்ட்டிஷன் பிரிச்சுருக்கோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து பாயிண்டிங் மட்டும் பார்த்துட்டு பட்டை மட்டும் கட்ட போகிறாங்க. ஃபுல்லாகவே காலம் பீம் எல்லாமே பட்டை கட்டிட்டு ஃபுல்லாக பாயிண்டிங் பார்த்துட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைரெக்டாக பட்டி பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், நம்ம எப்படி பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன். ஃப்ரண்ட்டு மட்டும் ஃபுல்லாகவே பூசிட்டு எலிவேஷன் ஒர்க் பண்ண போகிறாங்க. அதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன், எல்லாம் பாருங்கள். அது மாதிரி இந்த பில்டிங்கை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கில் காம்பவுண்ட் வருது. நம்ம 6 இன்ச் இன்டர்லாக் போட்டு காம்பவுண்ட் போட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 லைட்டு ஃபுல்லாகவே பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம லே பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது கஸ்டமர் வந்து ரூஃப் போட்டு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா மேலே வந்து கைப்பிடி சுவர் லே பண்ணோம். அதோடு நம்ம ஒர்க்கு முடிஞ்சிடும். இருந்தாலும் கஸ்டமர் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பில்டிங் ஃபினிஷ் பண்ணுற வரலும் எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை நீங்கள் சைட் விசிட் வந்து பண்ணனாலும் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையுமே வந்து வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அது மாதிரி நல்ல காற்றோட்டமாக வெளிச்சமாக இருக்கும் ரூம் எல்லாமே. வீடே பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான சூழலில், பின்னாடி ஃபுல்லாக தென்னை மரம், சைட்லாம் தென்னை மரம், ஒரு இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கும். வீடும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மியான செலவில் ஒரு அழகான வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.